நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற டிமாண்டி காலனி பார்ட் 2 திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பிரியா பவானி சங்கர் சாம் அப்படிங்கிற ஒருத்தரை தன்னோட வீட்டை எதிர்த்துட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த சாம் கல்யாணத்துக்கு அப்புறமா சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு. அவரோட பிரிவால் ரொம்பவே சோகத்தில் இருக்கிற பிரியா பவானி சங்கர் சில வருஷங்கள் கழித்து அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட பேரில் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ சில விசித்திரமான சம்பவங்கள் நடக்குது. இறந்து போன தன்னோட கணவர் தன்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதனால் அவரோட ஸ்பிரிட் கிட்ட பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட மாமனார் அருண் பாண்டியன் எவ்வளவோ தடுத்தும் கூட அந்த முயற்சியில் இறங்குறாங்க பிரியா பவானி சங்கர். அதுக்கப்புறமா சில எதிர்பாராத விஷயங்கள் நடக்குது. இந்த கதை ஒரு புறம் இருக்க, 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி படத்தோட முதல் பாகத்தில் அந்த டிமாண்டி பங்களாவுக்குள்ளே போன 4 இளைஞர்கள் அவங்களோட வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இறந்து போவாங்க இல்லையா, அந்த கதையும் இந்த படத்தோட கதையும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்லிங்க் ஆகுது. ஸோ இந்த 2 கதைகளுக்கும் என்ன தொடர்பு, பிரியா பவானி சங்கர் இந்த டிமாண்டி உலகத்துக்குள்ளே எப்படி வர்றாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, போன பாகத்தில் இறந்து போன அந்த 4 இளைஞர்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பல கேள்விகளை சுற்றி நகருது இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 திரைப்படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட கதை. குறிப்பாக முதல் பாகத்தோட கதையும் இந்த சீக்குவலோட கதையும் இவங்க கனெக்ட் பண்ணியிருக்கிற விதம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா முதல் பாகத்தில் வரக்கூடிய அந்த 4 இளைஞர்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றியெல்லாம் இவங்க பெருசாக எதுவும் காட்டியிருக்காததால் இந்த சீக்குவலோட கதையில் நிறைய விஷயங்கள் ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு அவங்க வசதிக்கு ஏற்ப அழகாக பொருத்திக்க முடிஞ்சிருக்கு. அது லாஜிக்கலாகவும் பெருசாக எங்கேயும் உறுத்தலை. முதல் பாகத்தில் காட்டப்படுற ஒரு கேரக்டரோட சூசைடில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையும் இந்த கதையும் இவங்க இணைச்சிருக்கிற விதம் ஆர்கானிக்காகவே இருந்தது. அதே போல் படத்தோட கடைசி 10 நிமிஷம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. பார்ட் 3க்கு இவங்க கொடுத்துருக்கிற லீட் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் ஃபோர்க்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் கீழே விழுகக்கூடிய ஒரு சீன், படம் தொடங்கி ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறமா டைட்டில் போடுற அந்த சீன்னு வேறு சில காட்சிகளும் சுவாரஸ்யமாக இருந்தது. அருள்நிதி எப்பவும் போல இயல்பாகவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட முதல் பாதியில் கொஞ்சம் அதிகமாகவே கேஷுவலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை சரியாகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அருள்நிதியை விட ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பிரியா பவானி சங்கர். அவங்களும் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. பிரியா பவானி சங்கரோட சமீபத்திய படங்களில் அவங்களோட நடிப்பை பற்றி சில விமர்சனங்களும் சில ட்ரால்ஸையும் பார்க்க முடிஞ்சது இல்லையா. ஆனால் எனக்கு என்னமோ அவங்களோட நடிப்பு கன்வின்சிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்களோட டப்பிங் அண்ட் டயலாக் டெலிவரி இன்னும் கூட பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் வேட்டை முத்துக்குமார் இம்ப்ரெசிவாக இருந்தார். அண்ட் இந்த படத்தோட பெரிய பலம் ஹரிஷ் கண்ணனோட அட்டகாசமான சினிமோட்டோகிராஃபி. அவரோட கேமரா ஒர்க் தான் பல காட்சிகளை இன்னுமே ரொம்ப லைவ்லியாக ஆக்குது. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, முதல் மிகப்பெரிய மைனஸ் பெருசாக சுவாரஸ்யமே இல்லாத திரைக்கதை மற்றும் காட்சி அமைப்புகள் தான். இந்த படத்தில் வரக்கூடிய பெரும்பாலான காட்சிகள் புதுசாகவும் இல்லை, ஒரிஜினலாகவும் இல்லை, திகிலாகவும் இல்லை. இந்த படத்தோட முதல் பாகத்துலேயும் கூட நிறைய குறைகள் இருந்தது. உதாரணத்துக்கு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சீன்ஸாக தான் இருக்கும். டாஸ்மாகில் ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணை ஹீரோ ஜில்லு ஜில்லுன்னு காசுக்காக கூப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சில மொக்கையான காமெடி சீன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் எப்போ அந்த 4 பேரும் டிமாண்டி பங்களாவுக்குள்ளே போகிறாங்களோ அங்கிருந்தே படம் ரொம்ப டைட்டாக தான் போகும். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் 1408 உட்பட நிறைய ஆங்கில படங்களோட இன்ஸ்பிரேஷனும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த படம் எங்கேஜிங்காகவே இருந்தது. இந்த சீக்வலில் நிறைய கிளிஷேக்களும் இந்த ஜானர் படங்களுக்கே உரிய டெம்ப்ளேட் விஷயங்களும் தான் நிரம்பி இருந்தது. 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 6வது மாதம் 6ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், மந்திரவாதிகளை வச்சு பேயை ஓட்டுறதாகட்டும், இந்த மாதிரி பல காட்சிகள் பல விஷயங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ஹாரர் த்ரில்லர் படங்களில் பார்த்து சலிச்சு போன விஷயங்களாக தான் இருந்தது. இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான காட்சிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 4-5 சீன்ஸ் இருக்குது. முதல் பாதியில் திரும்பவும் டிமாண்டி பங்களாவுக்குள்ளே போகக்கூடிய சீன். செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் ஒரு மிரர் சீன் ஒன்று இருக்குது. வரிசையாக கண்ணாடிகளே வச்சு வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மீன் தொட்டு சீன், வவ்வால் சீன், கிளைமேக்ஸ் சீன்னு இது எதுவுமே பெருசாக அவ்வளோ எக்ஸைட்டிங்காக பிரமாதமான சீன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இது எதுவுமே புதுசாக இல்லை. இன்னொரு மைனஸ் என்னென்னா, இந்த ப்ரமைஸை செட் பண்ணுறதுலேயே இந்த படத்தோட முதல் பாதி முழுக்க அதுலேயே போயிடுது. எல்லா கேரக்டர்ஸையும் அறிமுகப்படுத்தி அந்த பழைய கதையோட கனெக்ட் பண்ணி இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள இன்டர்வலே வந்துடுது. சரி, செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் ஆகுது, அதனால் நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு இருந்தால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டில் என்னெல்லாம் இருந்ததோ, என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததோ அதே டெம்ப்ளேட்டில் அதே பேட்டர்னில் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் முழுகவே நகருது. அதனால் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்தது. டிவியில் நடக்கிற விஷயங்கள் நிஜத்துலையும் நடக்கிறது. ஃபஸ்ட் பார்ட்டில் ஜீசஸில் இருக்கிற இடத்துல மட்டும் ஒன்றுமே ஆகாமல் இருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பவர்ஃபுல்லான சிலை இருக்கிற இடத்துல மட்டும் எதுவுமே நடக்காமல் இருக்கிறது. ஒரு இறந்து போன கேரக்டர் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு இங்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ கேரக்டர் இந்த பக்கம் வா, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய காட்சிகள் அதே மாதிரி சுச்சுவேஷனில் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த கதையோட இந்த படத்தோட கதையை கனெக்ட் பண்ணி நமக்கு புதுசாக ஒரு கதையை சொல்லுவாங்க, இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக சில விஷயங்கள் காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா
அரண்மனை சீரிஸ், காஞ்சனா சீரிஸில் வர ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி அதே பேட்டர்னில் அதே மாதிரி சீன்ஸோட ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ரொம்பவே புவரான ஒரு சிஜி ஒர்க். உதாரணத்துக்கு டிமாண்டியோட உலகத்துக்குள்ள பிரியா பவானி சங்கர் போகிற அந்த சீன் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கூட பயமாக இல்லை. ஏன்னா அந்த சீனில் இருக்கக்கூடிய மோசமான கிராஃபிக்ஸ் அந்த சீனோட நம்பகத்தன்மையை மொத்தமாக கெடுத்துருச்சு. அந்த வவ்வால் சிஜி, மீன் தொட்டி சிஜி, கிளைமேக்ஸ் சீனில் வர்ற சிஜின்னு எல்லாமே அதே ரேஞ்சில் தான் இருந்தது. அதை விட முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, கஸ்டமர்ஸ் வர்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் யாருங்க அவ்வளோ கொடூரமான ஒரு மீனை வளர்ப்பாங்க? சாம் சிஎஸ் அவர்களோட இசையில் பாடல்கள் மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, ரொம்பவே அண்டர்வெல்மிங்காக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் ஒரு வியர்டான ஒரு விஷயம் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதாவது ட்வின் பிரதர்ஸில் ஒருத்தருக்கு அடிபட்டா இன்னொருத்தருக்கு வலிக்கும், ஒருத்தர் இறந்து போயிட்டா இன்னொருத்தரும் இறந்து போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று காட்டியிருப்பாங்க. அது கேட்குறதுக்கே ரொம்ப சில்லியாக இருந்தது. அந்த காலத்து படங்களில் வர்ற மாதிரி நீரும் நெருப்பும் படத்தில் வர்ற எம்ஜிஆர் மாதிரி இருந்தது. ஆனால் அதில் ஹைலைட் என்னென்னா, அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருந்தா கூட யாரும் அதை பெருசாக கண்டுட்டு இருக்க மாட்டாங்க. சரி, சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்னு நினச்சி கடந்து போயிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு பூவை நம்ம காதில் சுற்றிட்டு அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் வேறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் உள்ளே இழுத்து செம்ம காமெடி பண்ணியிருக்காங்க. மனசாட்சியே இல்லையா? மொத்தத்தில் இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஜென்ரிக்கான ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக தான் இருந்தது. பர்சனலாக எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. முதல் பாகம் வெற்றி அடைஞ்சிட்டதால அந்த பிராண்ட் நேமை வச்சு மட்டுமே கேஷின் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட மற்றும் ஒரு சீக்வல் மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. ஒரு சில படங்களை பார்க்குறப்போ, ச்சே இவ்வளோ நல்ல படத்தை தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டு பண்ண படம் தான் இந்த அதோமுகம். இந்த படத்தில் தேவையில்லாத சீன்ஸ், பாட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படத்தோட முதல் சீன்லேருந்தே கதைக்குள்ளே போயிடுறாங்க. படம் தொடங்கி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த படத்தோட பரபரப்பான மூமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே தொடங்கி கிளைமேக்ஸ் வரைக்குமே அடுத்தது என்னன்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.